ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட சாரி கிடைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும் தான், ஓகேங்களா? நான் கொஞ்சம் தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன், அதனால ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான், ஓகேங்களா? அது மட்டும் இல்லைடா, இப்போ நம்ம வந்துட்டு ப்ளே பாய் டான்ட்டு குட் பாய் இருக்குடா, அதோட ஃபைனல் பார்ட்டி கொடுத்துடலாம், ஓகேடா? அதுவும் சாரிடா, போன பார்ட்டில் வந்துட்டு ஜிமினோட வாய்ஸ் ஜங்குக்கோட வாய்ஸ் தான் ஜிமினுக்கும் மாறி வந்திருக்கும். இந்த டைம் கரெக்டாக, ஓகேங்களா? அப்படி பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் இதில் முடிச்சுட்டு போகலாம். நம்ம ஜங்குக்கிட்ட அவங்க ஃபேமிலி வந்துட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு டே கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாரு. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிமின் சொல்கிற டே சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா டேன்னு சொல்கிறாங்க. ஆமாடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னு சொல்கிறாங்க. இல்லை உனக்கு மேரேஜ் ஆகுதுன்றால ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 2 இதில் ஹாப்பி, ஒன்று 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்க போகிறேன், செகண்ட் வந்துட்டு என்னோட பிடிச்ச ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷை ஆகிறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி டே, நீ ஹாப்பியாக தான் இருப்பேன் சொல்லிட்டு டே போய் ஜிமின் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜிமின் நினைக்கிறாங்க, அச்சோன்னா யாருக்குமே தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதுவும் என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் என்ன ஆக போகுதோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த ஜங்குக்கு வருவார். ஆனால் அவர் வந்து எந்த சேட்டையும் பண்ணாமல் தான் எனக்கு போதும், அவர் பாட்டுக்கு வந்துட்டு எதனா பண்ணிட்டு போகிறாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. ஜிமினா நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ அழகாக இருக்க ஜிமினா, நல்லா அழகாக இருக்குது ட்ரெஸ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போது எங்கள் ஜங்கோட அம்மா தான், சாரிடா ஜிம்மோட அம்மா தான் எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜெயஹோப் அண்ட் வீக்கு தான் வந்து மேரேஜ் நடந்துட்டு ஓகேங்களா? இப்போ அங்கே யாரும் வராங்கன்னா ஜங்குக்கும் அவங்களோட பேரண்ட்ஸு நம்ஜன் எல்லாம் ஒன்றா தான் வராங்க. நம்ஜன் சொல்கிறாரு ஜங்குக்கிட்ட, ஜங்குக்குன்றாங்க, என்ன ஏங்குன்றாங்க, அங்கே பாரு அங்கே வந்துட்டு எதுவும் பண்ணிடாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு தெரியும் நீ எதுக்கு பிளான் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணாதான் சொல்கிறாங்க. அப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, நம்ஜன் ஏன்டா அப்படி சொல்கிறேன்றாங்க. அம்மா நீங்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சரியா, எதனா பண்ணான்னு வச்சுக்க, நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க, ஜிமின் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஜங்கு மனசில் நினைக்கிறாரு, அவன் என்னோடய ஒய்ஃபு, நான் என் பக்கத்தில் போகக்கூடாது, நீங்கள் யார் அதை சொல்ல அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை உங்களை அப்படி பேசக்கூடாது, ஏன்னா உங்களால் தான் எனக்கு ஜிமினே தெரியும், நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்படி ஒரு ஏஞ்சல் என் லைஃப்பில் கூட்டிகிட்டு வந்தது நீங்கள் தான், உங்களை எதுவும் நான் சொல்லக்கூடாது ஏங் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ எதுக்கு என்ன ஹக் பண்ணுற சொல்கிறாங்க, எதாவது ஐஸ் வைக்கிறேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறேன்னா என்னடா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாரு. இங்கே பார்த்தா நம்ம ஜிமின் தான் ரொம்ப பிஸியாக வந்துட்டு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காரு அந்த வெட்டிங் ஹால் ஃபுல்லாக. இப்போ ஜிம்மோட அம்மா வந்து ஜிம்மோட அப்பா வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜின் அவங்களோட பேரண்ட்ஸ் சாமிட்ட ஜின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கசன் தான் நம்ம டே, அதனால தான் வந்துருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் போய் நின்றுட்டுருக்காங்க. நம்ஜனோட பேரண்ட்ஸை பார்த்ததும் நம்ஜன் சொல்கிறாங்க ஜிமினோட அம்மா, ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்கியாப்பான்றாங்க, நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக்கு ஒரு மாதிரி இவங்களை பார்த்து கொஞ்சம் மாதிரி ஆகிறாரு. இப்போ நம்ஜனோட அம்மா தான், இங்கே பாரு ஒன்றும் இல்லை வா அப்படி நான் இருக்கல சொல்கிறாங்க. அம்மான்றாங்க, ஒன்றும்டா வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஹலோ ஆண்ட்டி அப்படி சொல்கிறாங்க. பாப்பா அப்படி சொல்கிறாங்க. சரி மேரேஜ் எதுவும் சொல்லக்கூடாது, ஃபேமிலியாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒயன் பார்க்குறா, இவங்க வர்றதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜங்குக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரி பார்க்குறா, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் ஏங்கன்றாங்க, ஒயன்றாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. எங்கள் சின்ன ஆல்ரெடி இங்கே தான் இருக்காரு, வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்காரு. இப்போ நாங்கள் ஜங்கு வந்து தேடுறாரு. நம்ம ஒயன் என்ன பண்ணுறாங்க, ஜங்கு கிட்ட வந்துட்டு ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் எதுக்கு வந்தேன் நீ எதுக்கு கேட்குற அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் உன்னோட மேரேஜ் ஆன்றாங்க, இது என்னோட அண்ணா மேரேஜ்ன்றாங்க. உன்னோட அண்ணா மேரேஜ் தானே, உன் மேரேஜ் ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லை நான் வந்து ஒன்று பார்க்க வரல சரியா, கொஞ்சம் தள்ளி போறியான்னு சொல்கிறாங்க. போன டைம் என்ன பண்ணி அது மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம், அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா பேசுகிறாரு. சரி ஒயன் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. நீ இது எங்கள் வீடு என்ன என்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுன்னு உன் பேரில் இருக்குது எடப்போ அப்படி சொல்லி தள்ளி விட்டுறாரு. அவருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இங்கே நம்ம ஜிமின் சைடு பார்த்தோம்னா ஜிமின் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் ஃபேஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி ஜங்குக்கு வராரா, ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல பார்க்குறதுக்கு, அதுவும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டே, இது அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா, இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி டேட் இருக்காரு. இப்போ அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஒரு பர்சனை கூப்பிட்றாங்க, இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்கு தான் கூப்பிட்றாரு, என்ன சார்ன்றாங்க. இங்கே ஜிமின் எங்கே இருப்பாங்கன்னா இவங்க ஜிமின் விட்டுட்டு போயிடு இவங்க எங்கன்னு கேட்குறாங்க. ஜிமின் சார் அவர் மேலே இருப்பார் சொல்கிறாங்க. மேலே இருக்காரா சார் சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாரு. எல்லாருமே கீழே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் அவர் ரூமில் இருக்காரு. ஆமாடா இது வந்துட்டு ஜிமினோட வீட்டில் தான் மேரேஜே நடக்குது கரெக்டாக. நம்ம ஜிமின் தான் வந்துட்டு மேலே போகிறாரு. மேலே போயிட்டு சாரிடா ஜங்குக்கு தான் மேலே போகிறாரு. போயிட்டு இந்த ரூம் தானே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ யாரும் சுற்றி பார்க்குறாரு, எல்லாருமே அவங்க பிஸியாக இருக்காங்க. டக்குன்னு உள்ளே போயிட்டு ரூம் டோரும் லாக் பண்ணுறாரு. ஜிமின் திரும்பி பார்க்குறாரு, ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃபை பார்க்க வந்தேன், ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான் அப்படியே இது மேரேஜ் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன், அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன்னா அப்பா ஒரே நைட்டு ஃபுல்லாக ஒரே ஞாபகம் தான் சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜங்குக் தான் சொல்லு, ஏன்னா நேற்று வரைக்கும் என்னை மிரட்டிட்டு இருந்த, ஏதோ நீ தான் டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஜங்குக் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாகிறாரு. என்ன என்னோடய பேபி என்ன மேக்கப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் அது இல்லை அப்படி சொல்கிறாங்க. சொல்லு, எப்படி எனக்காக மேக்கப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறியான்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அது வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் மேக்கப் அப்படி பண்ணுறாங்க. நீ மேக்கப்பே பண்ண தேவையில்லையே, நீ தான் அவ்வளோ அழகாக இருக்கே, அப்புறம் எதுக்கு உனக்கு மேக்கப் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ மீட் பண்ணுறோம்லாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மேரேஜ் கரெக்டு தான், என்னோடய பேபிக்கு எவ்வளோலாம் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் நீங்கள் எப்படின்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ், என்ன ஜிமினே கூப்பிடுங்களேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு உனக்கு ரொம்ப ஷையாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஷையாகிறாரு. எப்படி இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நேற்று தானே நீங்கள் தான் நேற்று என்ன தானே விட்டுட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படி இருக்கான்னு கேட்குறீங்க அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கீழே வெட்டிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் நம்ம கீழே போயிடலாமா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதை மேலே வந்தேன், கீழே வெட்டிங்க்கு இன்னும் டைம் இருக்கும் போலையே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, இது என்னோட ஹேங்கோட மேரேஜ் இல்லை, நான் கீழே போய் இருக்கணும்ல, எல்லோரும் வெல்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உன்னோட அப்பா அம்மா பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் பாருங்கள் நான் க்யூட்டாக ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அது எனக்காக தானே ரெடி ஆகிருக்க நீ அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் ப்ளீஸ் வேண்டாமே சொல்கிறாங்க. கொஞ்சமாக வேணுமே அப்படி சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜிம்மோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. பார்த்தா நம்ம ஒயன் தான், ஏன்னா அவளுக்கு வந்து ஜங்குக் வந்து ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்திருக்கும். கால் பண்ணிட்டு ஐயோ அங்கப்பா ஜங்குக் ஒய்யன் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா இப்போ அந்த பிசாசுக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படி சொல்லாதீங்க, அவங்க என்னோட சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அப்படி ஸ்பீக்கர் அட்டன் பண்ணி போடுறாரு. அப்போ பேச அப்படி சொல்கிறாங்க. ஒய்யன் என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய ரூமில் சொல்கிறாங்க. ரூமில் எதுக்குன்றாங்க. இல்லடி எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் அப்செட் இருந்துச்சு, அதான் ரொம்ப என்னோடய ரூமில் இருக்கேன், ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி இப்போதைக்கு நீ வெளில வராத, நான் வர வரைக்கும் அங்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ என் ரூமுக்கு வரப்போறியா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் வரப்போகிறேன் ஏன்னு சொல்கிறாங்க. இல்லடி நீ இப்போ வர வேண்டாம், நீ அப்புறமா வாயன்னு சொல்கிறாங்க. இல்லை ஆமாம் நீ இப்போ கரெக்டு, நீ அங்கேயே நீ கீழே வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் மைண்ட் வச்சானா அவன் எப்படி கீழே தானே இருப்பான், கீழே வந்தால் தான் அவன் பார்க்குற மாதிரிட்டு நீ மேலே இருச்சு மீன், அதான் நல்லது, நான் அப்புறமா வந்து கூட்டிகிட்டு வரேன், மேரேஜ் டைம் வரல அப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே அப்படி சொல்கிறேன். இங்கே ஜங்குக் தான் வந்து இந்த ஃபோனை வந்து கட் பண்ணி விடுறாரு. வந்துட்டு பார்க்குறாரு. ஜங்குக் ரொம்ப முறைச்சி பார்க்குறாரு இந்த ஃபோனையும். வந்துட்டு ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. என்ன இங்கே பாரு இப்போ ரொம்ப ஓவராக போகிற தெரியுமா, உன்னை வந்துட்டு என்கிட்ட பிரித்து வைக்கிறதுக்கு இப்போ யார் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் கோவப்படாதீங்க, அவள் என்னோட சிஸ்டர் ஜங்குக்னு சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர் அப்படின்னா அவன் எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறா தெரியுமா ஜமீன்னு சொல்கிறாங்க. ஜங்குக் ஐம் சாரி ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வந்து தெரியுது அவளும் என் மேலே பாசம் வச்சுருக்கா, சேம் டைம் நீங்களும் என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. பாசமா இங்கே பாரு என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ என்னோட ஹஸ்பண்ட் தான், நான் உங்களோட ஒய்ஃப் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. ஆனால் ஒய்யன் பாவம்ல ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. யார் அவள் பாவமா அப்படி சொல்கிறாங்க. அவள் பாவம், அவள் கொஞ்சம் பயப்படுற நினச்சி மற்றபடி ஒன்றோட சொல்கிறாங்க. அப்படின்னா அது கூட ஓகே, அதுக்காக அவனை எப்படி இன்சல்ட் பண்ணுவா தெரியுமா, இப்போ வரேன் என்ன சொல்கிறான்னு எதுக்கு இங்கே வந்தன்ற மாதிரி கேட்குறான்றாங்க. அச்சோ அப்படியே கேட்டால் உங்களை பார்த்து அப்படி சொல்கிறான். ஆமாம் அப்படி தான் கேட்குறா. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அவங்ககிட்ட நெக்ஸ்ட் டைம் பேசிடுறேன், அவங்கள வந்து ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது தெரியற வரைக்கும் தான் ஹேங் மேரேஜ் அப்படியே முடிஞ்சிட்டுமே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா எனக்காக ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே உனக்காக பொறுத்துக்கணுமா அப்படி சொல்கிறாங்க. எனக்காக உங்கள் ஒய்ஃப்காகன்னு சொல்கிறாங்க. அச்சோ உனக்கு இவ்வளோ க்யூட்டாக பேச தெரியுமாடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ரொம்ப ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி ஜங்க் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே பாரு எனக்கு நான் நேற்று வரைக்கும் பார்த்ததுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுமா, நீ என்னடா டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா, ஒரு செக்ரட்டரியாக இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தா, இப்போ என்ன அப்படியே வேறு மாதிரி இருக்கா, அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஒய்ஃப் மாதிரி அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஷை ஆகிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே பாரு இப்படியே ஹக் பண்ணிட்டு வச்சுக்கேன் நான் என்ன பண்ண தெரியுமான்றாங்க. ஐயோ சாரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு தள்ளி வராரு. ஒன்றும் இல்லைங்க வா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே பாரு நைட்டு ஃபுல்லாக அவனை நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு தூக்கமே வரல, எப்படா இங்கே மூசான் வருவோம், எப்போ ஒன்று மீட் பண்ணுவோம், என்னோடய ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிட்டு நானே கூட்டு போய் விட்டுருவேன்ட்டேனே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு தெரியுமான்றாங்க. ஆமாம் ஆன்ட்டி அங்கிள் வந்திருக்காங்களான்றாங்க. வந்திருக்காங்க, நாங்கள்லாம் ஒன்றா தான் வந்தோன்றாங்க, நம்பிச்சிருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அச்சோ எனக்கு ஒரு கீழே வர ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பாரு இப்போ தான் யாருக்கும் தெரியாதுல்ல அப்புறம் என்ன ஆன்றாங்க. யாருக்கும் தெரியாதான், சரி நீங்கள் முன்னாடி போகிறீங்களா நான் கீழே வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டைமை யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகிடுமே ப்ளீஸ் ஜங்குக்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ்லாம் கிடையாது என் கூட வா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி தூக்கி சுற்றுறாருடி. ஜங்குக் ஏன் என்ன தூக்குறீங்க, எனக்கு கீழே விடுங்க பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறது, எங்கள் பாரு எனக்கு ஒன்று ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான டைம் இருக்கே அப்படி சொல்கிறாங்க. டைம்லாம் எனக்குலாம் பத்தாதுப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கி சுற்றிட்டே இருக்காரு.
ப்ளீஸ் கீழே விடுங்களேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சுத்தத்தை பார்த்தா மயக்கம் வர மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அச்சோ மயக்கம் வருதா அப்படி சொல்லிட்டு கீழே இறக்கி விட்றாங்க. அங்கே பாருங்கள் நான் சும்மா தான் சொன்னேன் சொல்கிறாங்க. சும்மா சொன்னியா? அம்மா சொல்கிறாங்க. ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அதுவா, இது எனக்கு எனக்காக சூஸ் பண்ணுறாங்க. அப்படி இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம் ஜவுக்கு நான் கேட்கணும்னு நினச்சேன், உங்களுக்கு டேவை தெரியும் தானே சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும்டா அவனை அப்படி சொல்கிறாங்க. அச்சோ இப்போ டேக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவான் அப்படி சொல்கிறாங்க. ஏன் என்ன சொல்லுவான் அப்படின்றாங்க. என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றாங்க. உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டா? ஆனால் ஒரு டைம் கூட உன்னை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்ககிட்டலாம் என்னை பற்றி அவன் சொன்னான். ஏன் நான் ப்ளே பாயினான்றாங்க ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. என்னன்றாங்க ஜங்கு அப்படி இனிமேல் ப்ளே பாயின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், என்னோட ஹஸ்பண்ட் ஒன்றும் ப்ளே பாய் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரி நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேனான்றாங்க. அந்த வேர்டு இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க ஜங்குக்கு, நீங்கள் குட் பாய், என்னுடைய ஹஸ்பண்ட் சரி, என்னோட ஹஸ்பண்ட் அது க்யூட்டாக ரொம்ப அழகாக ஒரு மாதிரி நல்ல பையன், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ப்ளே பாய் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது திரும்ப உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டது. எனக்கு மற்றபடி உங்க கூட அப்படி இருக்கணும்னா கூட ஆசை இல்லை, இவ்வளோ இது மாதிரி இருந்தாலே போதும், ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி இதே மாதிரி இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம அப்படி இருப்போம், ஆனால் இந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவும் பண்ணிட்டாதீங்க என்னன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், உன் தங்கச்சி தான் எதுவும் பண்ண விட மாட்டா போலையே அப்படி சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் என்னை பார்த்து பயப்படுறீங்களா அப்படி சொல்கிறாங்க. உண்மையாடா எனக்கு அவளை பார்க்கும்போது எப்படி இருக்குது, இப்போ எனக்கு யார் நம்ம எனிமி மாதிரி தெரியுறாங்க யாருன்றாங்க. அந்த நம்ஜனும் இந்த ஒயன் தான். ஆனால் 2 விதத்தில் அவங்க 2 பேரும் நல்லதாக பண்ணியிருக்காங்க. எனக்கு நம்ஜன் உன்னால தான் எனக்கு தெரியும், அவளாக தான் உன்னை எனக்கு தெரியும். இப்போ நம்ம இவன் இருக்கானே இவன் ஒயன் இருக்கா பாரு, அவள் வந்துட்டு உன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கா. அது எனக்கு புரியுது. ஏதோ ஒரு பர்சன்ட்டு இது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது நம்மளோட அண்ணாவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருக்கா. அது எனக்கு புரியுது. அந்த ஒரு ரீசனால் தான் விட்டு வைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து அது மாதிரி பண்ணான்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணேன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஜங்கு வேண்டாம் அப்படிலாம் கோவப்படாதீங்க, எனக்கு அப்படியே கோவப்பட்டால் பிடிக்காது, எனக்கு எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றும் சாஃப்ட் டைப்லாம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட மட்டும் சாஃப்டாக இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ க்யூட்டு அப்படி சொல்லிட்டு போய் ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி இப்போ கீழே போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போயிருங்க, நான் கொஞ்சம் டைம் கழிச்சு வரேன் அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் கழிச்சா சார் வருவீங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ ஒன்றா பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, டவுட் ஆகிடாது அப்படி சொல்கிறாங்க. சார் அவ்வளோ யோசிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு நிமிஷம் கேட்க. ஆமாம் நான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்ல, யாரும் பார்த்து இப்போதைக்கு எதுவும் கேட்டக்கூடாது பேசிடக்கூடாதுல்ல, இவங்களை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுல்ல சொல்கிறாங்க. அவ்வளோலாம் யோசிக்கிறியா, என்னை பார்த்து இவ்வளோ யோசிக்கிறியா, ஒன் டேயில் ஒரே ஒரு மேரேஜ் வந்து நடந்தது இவ்வளோ யோசிக்கிறியா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம், உங்களை வேறு மாதிரி யார் பண்ணிக்க மாட்டேனா அப்படி சொல்கிறாங்க. ஒரு செக்ரட்டரியாக சொல்கிறாங்க. செக்ரட்டரி எனக்கு வேண்டாம், எனக்கு என்னோடய ஒய்ஃப் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜம்பூர் மாதிரி ஜிம்மில் போயிட்டு இல்லை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறேன். ஜிம்மின் போய் ஈக்குவலாக வந்து பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு விட்டுட்டு போய் மனசு இல்லை, கீழே போங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரிடா போகிறேன், அவள் தான் அப்படின்னா நீ அப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு வெளில வந்துடுறாரு. இப்போ ஜிம்மின் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஷையாக இருக்குது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு என்னவோ தெரியல ஜங்குக்கு பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சா. அப்புறம் ஃபஸ்ட்டில் அவரு என்னை அந்த மாதிரி பார்த்தாரு, அப்புறம் பார்த்தா எவ்வளோ அந்த கெட்டப்பே என்னை லவ் பண்ணார், அதனால தான் எனக்கும் அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி சொல்லிட்டு அவரோட ட்ரூ ஃபீலிங்னா அது நான் தான், அந்த ஜிம்மின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காரு. இப்போ டைம் ஆகிடுச்சு, இப்போ நம்ம கீழே போகலான்னு சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு கீழே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஜங்கோட அம்மா தான் என்ன பண்ண போயிட்டு என்னோட சன்னில் அவன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் ஒன்றும் பண்ணலம்மா, நான் சும்மா தான் போய் பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. யார் நீயா, நீ சும்மா போய் பார்த்தியா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வேறு நேற்று தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டோம்ல, எப்படி இருக்கான் என்னன்னு சொல்லி பார்க்க தான் போனேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு கூட ஆசையாக தான் இருக்குது கீழே பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்துடுவாம்மா அப்படி சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு தெரியுமான்றாங்க. என்ன என்னோட எனிமின்னு ஒருத்தவங்க சொன்னானம்மா, யார் இருந்தோ அங்கே போகிறங்க சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா ஒயன்டா ஜங்கு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்டா அந்த பொண்ணு ஒன்று எப்படி முறைக்கிறா அப்படின்றாங்க. அதாம்மா அவன் அண்ணனை நான் வந்துட்டு பார்க்குறேன், நான் பேசுகிறேன், நான் லவ் பண்ண சொல்கிறேன், நம்ம அதுக்கு தான் என்ன முறைக்கிறேன்றாங்க. அது அவன் அண்ணன் மேலே வச்சுக்க பாசம் அப்படி சொல்ல கேர் அதிகமாக இருக்குல்ல, அதனால் அப்படி பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. ஒயனோட நம்பியோட அம்மா பார்த்துட்டு சிரிக்கிறா. ஒயன் வந்துட்டு ஆண்டி அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஹேண்டு காமிக்கிறா. ஹாய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஜிம்மில் வந்துட்டு இறங்கி வராங்க. நம்ம அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு வராம சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க, ஜங்கு கொஞ்சம் கண்ட்ரோலாகடான்னு சொல்கிறாங்க. அப்பா என்னை பற்றி எல்லாரும் எப்படி சொல்கிறீங்க, நான் என்னை பார்த்தா நான் அப்படியே தெரிஞ்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு ஒயன் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஜிம்மிலோட ஹேண்டை பிடிச்சிட்டா. பார்த்தீங்களாம்மா நான் சொன்னேன் நாங்கள் பாருங்கம்மா அப்படி சொல்கிறா. நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு பயங்கர ஸ்மைலாக வருது. ஒயனும் இப்படி பண்ணுறப்போ என்ன ஒயனும் இப்படி தான் ஜங்கும் அப்படியே தாமரை செடி மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கரெக்டாக சரி விட்டுறா அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் இங்கே மேரேஜ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. நம்ம டே அண்ட் நம்ம ஜெயஹோப் தான் ரொம்ப அழகாக வந்து ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க.
ஜிம்மிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒரு மாதிரி ஹாப்பி டேஸே வருது. ஜிம்மின் அவங்களோட பேரண்ட்ஸு ஒய்யான் நாலு பேர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. பக்கத்தில் ஜின்னு அப்படின்னு அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டு யாரும் நின்றுட்டுருக்காங்க. டேயோட பேரண்ட்ஸ்ன்ட்டு நம்ம நம்ஜினோட அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அங்கே பாரு நம்ம 4 பேர் மட்டும் தான் இது அங்கே இருந்தோம். பாவமாக எனக்கு வந்துட்டு இதை நினைக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குது. எவ்வளோ ஒரு ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு கேட்குறாரு, அம்மா உங்களுக்கு என் மேலே வருத்தமாம்மா சொல்கிறாங்க. ஏன்டான்றாங்க. இல்லை இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்ச பையனை மேரேஜ் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி அப்போ நான் ஜங்கு சொல்கிறேன், அம்மா எனக்கு இதே மாதிரி மறுபடியும் பண்ணணுமா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் எனக்கு இன்னொரு டைமு இந்த ரிங்கு ஜஸ்ட்டு கையில் வந்து கழட்டி போட்டுக்கிறோம்மா சொல்கிறாங்க. உனக்கு அப்படி ஒரு பிளானா? சரி விட்டு அதை ஜிம்மோட அம்மா கையில் தான் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே இவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடந்தது ரொம்ப அழகாக. நம்ம ஜெயகோ வந்துட்டு டே வந்து கொஞ்சம் இதாகிடக்கூடாது சொல்லிட்டு ஃபோர்கிட்ட போய் ஜஸ்ட்டு கிஸ் பண்ணுறாரு. எவ்வளோ வந்துட்டு வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, இந்த பையன் பாரு எவ்வளோ ரொம்ப ஜென்யூனாக இருக்கான், எல்லோரும் இருக்காங்க எதுவும் நினச்சிருக்கூடாதுன்ட்டு ஃபோர்கிட்ட போய் கிஸ் பண்ணுறான். இவன் பாரு நேற்று அப்பா அம்மா இருக்கணும் கூட கொஞ்சமாக கூட இது இல்லை, அவன் பாட்டுக்கு போய் கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பரவாயில்ல க்யூட்டு தான் ரொம்ப லவ் தானே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவங்க நம்ம ஜிமின் ரொம்ப க்யூட்டாக போயிட்டு டேவையும் சரி ஜெயகோபத்தை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்கிறாங்க. ஹே ஹாப்பி தானேன்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹேங், எனக்கு டேவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்னமோ எங்களை விட்டு தூரமாக போகிற மாதிரி சொல்கிற, இன்னும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே அப்படி நீ ஹாப்பியாக இருக்கேட்டேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா என்னோட மூச்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டு ஒய்யனும் இப்போ சேம் இதே மாதிரி தான். ஒய்யனை நம்பிச்சுன்னு எல்லாருமே ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு கூட தள்ளி நிற்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் டே பார்க்குறாரு. ஜங்குக்குன்றாங்க. டேங் உனக்குலாம் நான் தெரியலண்ணா சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜுக்கு இன்வைட் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி ஜங்குக்குன்றாங்க. பரவாயில்ல கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு இவனா என்னை பார்த்து இப்படி பயப்படலாம் ரீசன் இல்லை. நான் அந்த மாதிரி இருந்தது தான் வந்துட்டு இவனும் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டான். அதுக்கு நல்லா க்ளோஸாக தான் இருந்தான். நான் எப்போ இந்த மாதிரி ஆனோ அப்போ தான் இவனா தள்ளி போயிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நினைக்கும் போது சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமனோட பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, சரிப்பா உங்களுக்கான வீடு இருக்குது ரெடியாக இருக்குது, நீங்கள் கிளம்புறீங்களா, உங்களுக்கு அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்களா டைமுக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜெயகோ பண்ணுவோம். என்னோட டே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு கார் ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகி நின்றுட்டுருக்கு. அந்த கார் தான் போகிறாங்க. அவங்களுக்கும் தனியாக ஒரு ஃப்ளாட் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டேஸ் மட்டும் அங்கே இருந்துட்டு இங்கே அதுக்கப்புறம் வரட்டும்னு சொல்லிட்டு இப்போது இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாக அதாவது சொல்லிட்டு உங்கள் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. நம்ம ஏன்னு மட்டும் ஜங்குக்கை முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. எங்கே நம்ம அண்ணா பார்க்க போயிடுவோம் சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிம்மில் வந்துட்டு எல்லாருக்கூடயும் ரொம்ப ஹாப்பியாக பேச ரொம்ப ஜாலியாக இருக்காரு. இங்கே இப்போ தான் வந்துட்டு நம்ம நம்பிஜன் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நம்பிஜன்னு சொல்கிறாங்க, அம்மா நம்மளும் கிளம்பி பண்ணுறாங்க. இல்லைப்பா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ஜென் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களா எல்லா ரிலேட்டிவ்ஸும் போயிடுறாங்க. இப்போ இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா கிட்ட நம்ம ஜங்கோட அம்மா தான் வராங்க. அங்கே பாருங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நான் நீங்கள் நம்பிஜன் அம்மா தானே சொல்கிறாங்க. நான் ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படின்ற நேம் கிடையாதுமே ஜிம்மினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு புரியுதுங்க நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணணும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேசலாமா சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஜின்னோட பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஜின்னுக்கு வாப்பா நீ என்னோடய ஃபேமிலிக்கு சன்னிலாவாக வரப்போகிற உனக்கும் தெரியும்லாம் சொல்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படின்றாங்க. வந்து உட்காரன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிம்மினோட அம்மா கேட்குறாங்க என்னாச்சுங்கன்றாங்க. பாருங்கள் எனக்கு எங்களோட ஜிம்மின் வந்துட்டு சொல்கிறாங்க. எங்களோட ஜிம்மின்றாங்க. இல்லை உங்கள் ஜிம்மின் எங்களுக்கு சன்னிலாவாக வரும்னு நாங்கள் நினைக்கிறோன்றாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆமாங்க எனக்கு எங்களோட ஜங்குக்குன்றாங்க. ஏங்க நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துருக்கீங்க. உங்களை வந்துட்டு இன்சல்ட் பண்ண கூட நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களை மாதிரி உங்கள் பையன் மாதிரி ஒரு பையனுக்கு எந்த பேரண்ட்ஸாவது பொண்ணு பையனை கொடுக்கணும்னு நினைப்பாங்களா? அதுவும் நீங்கள் கொடுப்பீங்களா சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு இருந்தால் நான் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக என்னோடய பையன் அப்படி இல்லைங்க. அவன் வந்து மாறிட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜின்னுமே வந்து எல்லாம் கேள்விப்பட்டுப்பார்ல. ஆண்டி ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின் என்னப்பா பேசுகிறேன்னுன்றாங்க. அப்புறம் உன்னோட கசன் என்னோட வீட்டுக்கு சன்னிலாக வந்திருக்கான், நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்றாங்க. ஆண்டி இங்கே ஒரு புரிஞ்சுக்கோங்க, அவன் உண்மையாகவே வந்துட்டு ஜங்குக்கு மாறிட்டான் ஆண்டி. அவன் அந்த மாதிரி தப்பான பையன் இல்லை. ஜஸ்ட்டு அந்த மாதிரி இன்டர்நெட்டில் வரதுல ரூமர் தான் ஆண்டி. எல்லாமே உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரூம் இருந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுமா என்ன? ஒரு பர்சன்டேஜ் கூட அது உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களான்றாங்க. இல்லை ஆண்டி அவன் நிறைய பேரும் டேட் பண்ணியிருக்கான் மற்றபடியும் சொல்கிறாங்க. இப்போ அதுவே தப்பு இல்லையா? அதுவே கேட்குறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம ஜென் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக பேசுகிறாரு. எங்கள் டேயோட அப்பா ஜங்கோட அப்பா தான் வந்துட்டு இங்கே பாருமா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எதனால் மேரேஜ்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் என்னோட பையன் லவ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஆமான்றாங்க. அப்போ என்னோடய பையன் சொல்கிறாங்க. அங்கே பையனும் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே நிறைய அங்கங்கே பொருளெல்லாம் இருக்கிறது எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்பா கூப்பிட்றாங்க. அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டவா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் வேகமாக வராரு. அச்சோ அப்பா என்னப்பா அப்படி சொல்கிறாங்க. இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு இங்கே பா இந்த பையன் லவ் பண்ணுறா சொல்கிறான் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்ன பையன் தான் அப்பா இவனும் லவ் பண்ணல, அது அவன் மட்டும் தான் லவ் பண்ணுறான், அவன் வந்துட்டு நல்ல பையனே கிடையாது சொல்கிறாங்க. அவன் ஒரு ப்ளே பாயிண்ட் சொல்ல ஜிம்னுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒய்யான் அப்படி சொல்கிறாங்க.
எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பாரு பையன், எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் ஜங்கு ஹர்ட் பண்ணிட்டே இருக்கா? அவன் என்ன பண்ணான்? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டு இருக்கா? அவனுக்கு தெரியுமா உனக்கு அவனை பற்றி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி, நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா? நான் தான் பார்த்துருக்கேன். நீ என்ன பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கா? நீ இன்டர்நெட்டில் பார்க்குறதுலாம் உண்மையா? ரூமர்ஸ் அதெல்லாம் அப்படி தான் போடுவாங்க. அது ஒன்றும் உண்மை கிடையாது. நீ பக்கத்தில் வந்து பார்த்துருக்கியா ஜங்கு அந்த மாதிரி பண்ணதை? ஏதாவது நீ பார்த்துருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி நம்ம கோவப்படுறாங்க. ஜிம்மி, நீ எதுக்காக நீ இப்படி ஷவுட் பண்ணுற? உன்னோட சிஸ்டர்கிட்ட போயிட்டு அவன் நல்லதுக்காக தானே சொல்கிறான். அவள் தான் சொல்கிறாரு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இவன் நம்ஜுன், நீ சொல்லுப்பா, உன்னோட தம்பி இந்த மாதிரி பையன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா நம்ஜுனை பார்க்குறாங்க. நம்ஜுன் எதுவும் சொல்லாமல், ஆண்டி என்னோட தம்பி அப்படி கிடையாது, ஆனால் அவன் ஜஸ்ட் டேட் தான். நீயே சொல்லு, கூட பிறந்த அண்ணன் அவன் சொல்கிறான், இதுக்கு மேலே என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி தான், அம்மா எனக்கு புரியுது, நீங்கள் எப்படி என் மேலே வந்துட்டு கவலைப்படுறீங்க, ஒரி பண்ணி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் என் ஸ்டைலேருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். ஜங்கு அந்த மாதிரி பர்சனே கிடையாதும்மா, உண்மையாகவே அப்படி சொல்கிறாங்க. ஏன்ப்பா அவன் ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கம்மா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜங்கு அந்த மாதிரி பர்சனே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி சொல்கிறாங்க? அம்மா நான் அவங்க கூட தான் 6 months ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் அந்த மாதிரி பர்சனே இல்லை, அவங்க எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்பிச்சிட்டு ஒரு மாதிரி ஜிம்மி பார்க்குறாரு. ஜிம்மின்றாங்க, ஏங்க உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வெளில பேசுகிறத மட்டுமே பார்க்குறீங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு பர்சன் எப்போவுமே தப்பான பர்சனாக இருப்பாங்களா? நான் இல்லை, ஒரு பர்சன் எப்போதும் நல்ல பர்சனாக தான் இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. வெளில பார்க்குறதெல்லாம் உண்மை கிடையாது. அது என்ன நம்ம தான் கேட்கணும். நான் பார்த்துருக்கேன், அவர் அந்த மாதிரி கிடையாது. அம்மா நான் ஒத்துக்கிறேம்மா, அவர் நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு யாருக்கும் யார் மேலும் ஃபீலிங்ஸே இல்லைம்மா. ஜஸ்ட்டு அவருக்கு ட்ரூ லவ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரியலம்மா. ஜஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேரும் கூட பழகி பார்த்துருக்காரு. ஆனால் அவங்கள ஈவன் டச் பண்ணி அந்த மாதிரி தப்பான பர்சனாக அவர் இல்லவே இல்லைம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. அதுக்காக அப்படி ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணி நினைக்கிறேன், நீ லவ் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு இப்படி பேசாத, எங்களுக்கு கோவம் வந்துடும் சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்க, அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கலம்மா, அதான் உண்மை. அவர் ரொம்ப நல்ல பையன்மா, அவர் வந்து தப்பான பர்சன் இல்லைம்மா, எனக்காக அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. ஜிம்மின் உன்னை ஏமாத்துறாங்க, அவங்கள நல்ல பர்சன் இல்லை, அந்த பையனை பார்த்து நம்ஜன் அப்படி சொல்கிறான் பாருன்றாங்க. நம்ஜன் ஏங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாதான்னு சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு தெரியுங்க, பாருங்கள் என் தம்பி தப்பான பையன் இல்லை, ஜஸ்ட் அவன் டேட்டிங் தான் பண்ணியிருக்கான், அதை தாண்டி அதில் எந்த தப்பு இல்லை ஆண்டி. அந்த ரேம் எல்லாமே இப்போ அவனோட கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிட்டுருக்கு. என் பகை நம்ம நீ அதுதான் பண்ணுன்னு சொல்லி புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது இன்னும் இதாகிடும் சொல்கிறாங்க. அது எப்படி நம்ஜன் உன்னால் உன்னை அக்செப்ட் பண்ண முடியுதா? இப்படி இந்த மாதிரி உன்னோட தம்பிக்கு இதே நீ யோசிச்சு பாரு, உன்னோட தம்பி நல்ல பையனாக இருந்து இந்த மாதிரி ஒரு பையன் உன் தம்பி வந்து லவ் பண்ணா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னோட பிளேஸில் யோசிச்சு பாருன்றாங்க. நம்ம வந்து பையன் சொல்கிறாங்க, அம்மா இவன் வேண்டாம்மா, நம்ம ஜிம்மின் வந்துட்டு அவங்க கொடுக்கவே கூடாதுமா அப்படி சொல்கிறாங்க. இவன் ஒரு ப்ளே பாயிண்ட் சொல்லலாம், நம்ம ஜிம்மினுக்கு ஒரு கடத்தில் கோவமே வந்துடுது. பையன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்டே வந்து இது பண்ணிடுறாரு. அப்புறம் அவரே அறியாமல் கையாறிக்கிட்டு, சாரி பையனுக்கு பாரு பையன், அவனை ஹர்ட் பண்ணது அப்படி சொல்லாத பையன், அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், அவன் தெரியாமல் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டான், அவன் அந்த மாதிரி இது தப்பான பையன் கிடையாது பையன், எனக்கு பாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. நீ ஏன் ஜிம்மின் இப்படி மாறிட்ட? நீ நல்லா தானே இருந்த, நீ ஏன் ஜிம்மி இப்படி பேசிகிட்டு இருக்க? அவனுக்காக என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற, ஷவுட் பண்ணுற, அடிக்கிறதுக்கெலாம் கூட கையெல்லாம் நீ வாங்கிட்டு வரான்னு சொல்கிறாங்க. சாரி பையன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. நீ இப்படிலாம் வந்துட்டு யார் கூடயும் போயிட்டு இந்த மாதிரி மாட்டிடக்கூடாது ஜிமின், நீ உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இன்னசென்ட்டான பையன், நீ டேலண்டான பையன் இருந்தால் நல்லா ஒர்க் பண்ணுவேன், நல்லா சாஃப்டானா, இவன் வேண்டாம் உனக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரம்ஜான் நம்ம பார்க்குறாங்க. இங்கே பாரு ஏன் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கம்மா ஜங்குக்கா, அவன் நல்ல பையன்தாம்மா, அவன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டாம்மா, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கேன், ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்லம்மா, ஒருத்தவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கன்றாங்க. ஆண்டி உங்கள் பையன் மாறட்டும், நல்ல பையனாக இருக்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும், எனக்கு அது கவலை இல்லைன்னா என்னோட அண்ணா விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜங்கு கூட அப்போ தான் பேசுகிறாங்க. பாரும்மா நீ ஏன் விடுன்னு சொன்னால் இனிமேல் விட முடியாது சொல்கிறாங்க. எங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா தெரிய வேணான்னு நினைக்கிறாங்க. இல்லை வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஜங்குக்கு ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. இவன் நம்ஜன் சின்னக்கலாம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க மேரேஜ் ஆகிட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதை நாங்கள் தான் பண்ணி வச்சோன்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு அவளுக்கும் என்னோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க நீங்கள் யாருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அது ஜிம்மோட பெர்மிஷனை தான் நாங்கள் பண்ணோம், சரி அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்க புரிஞ்சுப்பான் ஓகேங்களா. இப்போ ஜிம்மின் இந்த மாதிரி ஒரு பையனாக இருந்து இதை நான் உங்கள் பிளேஸில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுப்பேன், ஒரு பையன் திருந்தணும் அப்படின்றதுக்காக சேஞ்ச் ஆகணும்னா நான் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி தான் நான் ஜிம்மின் என்னோட ஓன் பையனாக பார்க்குறேன், சார் சொந்த பையனை பார்த்தா எங்களோட பையன் அவன் எப்படி அந்த மாதிரி நினச்சா மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன், அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே வரான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அது உண்மையானு சொல்கிறாங்க. அப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அடிச்சுட்டு உங்கள் அப்பா ஜிம்மியோட அப்பா அரைச்சிடுறாங்க. ஜங்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கிள் அப்படி சொல்லிட்டு கிட்ட வராங்க. இப்போது நம்ம ரம்ஜன் தான் ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாரு, தள்ளி வா அப்படி சொல்லிட்டு அது அவங்க பையன் சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு தான் வந்துட்டு இங்கே பாருங்கள் அவன் என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உனக்கு மேரேஜ் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லவும் அவங்க ஜிம்மோட அவன் ரிங்கை வந்துட்டு கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்பா வேண்டாப்பா ப்ளீஸ் சொல்கிறாங்க. இங்கே
பாருன்னு சொல்கிறேன் ஹேண்டை வந்துட்டு இருக்கா. அப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட அவங்க அப்பாவோட ஹேண்டை தள்ளி வந்துட்டு நம்பியோட அம்மா பக்கத்தில் நின்றுறாரு. அப்பா சாரி, நான் பண்ணுறது தப்பு தான்ப்பா. ஆனால் என்னால் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் அவரை லவ் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ண தான் போனேன், தப்பு தான். நான் அவரே என்னையே அறியாமல் நானே அவரை கேர் பண்ணேன், நானே அவர் கம்ஃபர்ட் பண்ணேன், நானே அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ சடனாக வந்துட்டு இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேயே போய் நான் அவரை தள்ளி விட சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, அப்போ என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஜங்குக் தான் வேணும், ஓகேங்களா? எனக்கு புரியுது, நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க. இப்போ எல்லோரும் வந்து கரெக்டான பையனாக இருக்காங்களா என்ன? இப்போ நம்ம மேரேஜ் கூட பண்ணிப்போம், ஒரு பர்சனை தெரியாத ஒரு பர்சனை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் தப்பே பண்ணினா கூட அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு இப்போ வேர்ல்டு தானே. எனக்கு இவன் எல்லா தப்பும் பண்ணான்னு தெரியும், இவன் வேறு எந்த தப்பும் பண்ணல, ஜஸ்ட்டு டேட்டிங் பண்ணான், அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ப்ளே பாய்ன்ற நேம் வாங்கியிருக்கான், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிடும். ஃப்யூச்சர்லாம் அவன் அந்த மாதிரி இருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோடய லவ் அவனை மாற்றும், அவன் கம்ப்ளீட்டாக மாறிட்டான். என்னோடய லவ் என் மேலே மட்டும் தான் அவனுக்கு லவ்வே இருக்குது, வேறு யார் மேலே அவனுக்கு லவ் இல்லை. புரியுது அவங்களுக்கு? அவனை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அகைன் நானே போயிட்டு இல்லை நீ வந்துட்டு மாறல, நீ எனக்கு வேணாம், நீ என்னை தள்ள சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி நீயே அப்படி பேசுகிறேன்றாங்க. அப்பா எனக்கு புரியலப்பா, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்கிறேன், உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் நீ பிளைண்டராக நம்புறான்றாங்க. பரவாயில்லப்பா, நான் பிளைண்டராக நம்பினாலும் பரவாயில்ல, அவனோட ட்ரூ லவ், அவனுக்கு நான் தான் ட்ரூ லவ், ஓகேங்களா? அவனை பார்த்துட்டு எல்லோரும் இப்படி வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அவன் ஸ்டில் அமைதியான இருக்கான், ஏன் அப்படி ஹர்ட் பண்ணுறீங்க? அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் தான் எங்கள் மேரேஜே நடந்துச்சு, அவன் அந்த மாதிரி எந்த பொண்ணு கூட இப்படி பழகுன்றது அதெல்லாம் அதெல்லாம் பாஸ்ட்டு விட்டுருங்க அப்படி சொல்கிறாங்க. இவரோட அம்மா தான், ஜிமின் உனக்கு இப்படி பேசுறதுக்கு எப்படி மனசு வருது சொல்லு, நாங்கள் இவ்வளோ தூரம் நான் வளர்த்துருக்கோம், இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் என்ன சொல்கிறாரு, அம்மா அங்கே பாருங்கள், நான் அப்படி சொல்லக்கூடாதான் தானே சொல்கிறேன், நான் நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் சொல்கிறதான் செய்யணும்லாம் ஒன்றும் இல்லாமல், சரி எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, நான் உங்கள்கிட்ட இவ்வளோ ரெஸ்பெக்டாக சொல்லணும், என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்றீங்க, நீங்கள் உங்கள் பிடிவாதத்திலே இருக்கீங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்க சரியா, ஜங்குக் தான் என்னோடய லைஃப், ஓகேங்களா? நான் தான் அவனை வந்துட்டு சேஞ்ச் பண்ண தான் அவன் சொல்கிறான். நானுமே அவனுக்கு நிறைய கேர் லவ் கொடுத்துருக்கேன், நானே அவனை கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன், நானே அவனை ஹக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ சடனாக வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் பண்ணிட்டேன். நேற்று அவனை பார்த்து அவன் அப்படி அழுறது என்னால் பார்க்க முடியலம்மா, நான் அவனை லவ் பண்ணுறது நான் நேற்று அவ்வளோ வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அவன் அழுறது என்னால் பார்க்கவே முடியல, அதனால தான் நானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன, நீங்கள் என்னை கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அவனை ஹர்ட் பண்ணாதீங்க, நான் அவன் கூட தான் வாழ்வேன் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பர்சனலாக எனக்கு வேண்டாம், எனக்கு அவனே போதும், அவன் நல்லா தான் இருப்பான், நல்ல பையனாக தான் இருப்பான், அவன் வந்து அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் ஒரு மாதிரி ரொம்ப டேரியஸாக இருக்க போய் கெஞ்சுறாரு, அங்கிள் ஜிமின் வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தள்ளி போக சொல்லி தட்டி விடுறாங்க. அப்போ ஜங்குக் ஒரு மாதிரி கீழே விடுறாரு, நம்ம ஜிமின் தான் படுத்து தூக்கி விடுறாரு. அப்பா அங்கே பாருங்கள், என்னை ஹர்ட் பண்ணி அடிக்கிறதா என்ன அடிங்க, நான் உங்கள் பையன், உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஜங்குக் மேலே ஹேண்டை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு எந்திரி அப்படி சொல்லி தூக்கி விடுறாங்க. இது எல்லாத்தையும் ஜங்குக்கோட அப்பா அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும், ஜிமினோட பேசுகிற ஃபீலிங்ஸை ஜிமினோட பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் தான் இவங்க பார்க்குறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. நம்ஜனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கோட அம்மா நம்ஜனை பார்க்குறாங்க, உனக்கு புரியுதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு அம்மா ஜிமின் எப்படி சொல்கிறாங்க, அவங்க ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, ஒருத்தர் போதுமா, அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேறு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஒரு அண்ணனா நீயும் சரி, நான் வேறு யாரும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ உயர்ந்தான் ஜிமின் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட ஹேண்டை வந்து தட்டி விடுறாங்க. ஒரு மாதிரி நம்ம ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க. பாரு இன்னொரு டைம் நீ அவனை தொட்டு அதை டச் பண்ண இல்லை வேறு ஏதாவது ஹர்ட் பண்ணனா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் ஏன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்போது ஜிமினோட அம்மா அப்போ வீட்டை விட்டு வெளில போ அப்படி சொல்கிறாங்க. ஜிமினோட திரும்பி பார்க்குறாரு. இப்போ நீ நிறைய தான் சொன்னேன், அவனை இன்சல்ட் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது அப்படி தானே, அப்போது உன்னோட மொத்த ஃபேமிலி கூட்டிகிட்டு வெளில போ அப்படி சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க, உனக்கு அந்த பையன் வேணும் அப்படின்னா இந்த கூட்டிகிட்டு வெளில போயிடு, அப்படி இல்லைனா அந்த பையன் இப்போ கொடுத்துருக்கான்னு அந்த ரிங்கை கழட்டிட்டு எங்கள் கூட எங்கள் பையன் ஆயிரு அப்படி சொல்கிறாங்க. நேற்று மேரேஜ் பண்ணியிருக்க, ஜஸ்ட் மேரேஜ்னா இருக்குது, அப்படியே வந்து கட்டி கொடுத்துருப்போம்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் பார்க்குறாரு, எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கோட பேரண்ட்ஸோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. உங்களை மாம் டேட்னு கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டேர்ஸே வருது, கூப்பிடுப்பான்னு சொல்கிறாங்க. மாம் டேட் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ஜுக்குலாம் செம்ம ஷாக்கு. ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறாங்க ஜிம்மின் கிட்ட. இப்போ ஜிம்மோட அம்மா தான் ஸ்டாப் பண்ணுறாங்க, இருங்கன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், கேட்டுக்கோ, அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு எங்கள் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் மாம் டேட் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கோட அப்பா எதுவுமே சும்மா போகலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கோட ஹேண்டை ஜிம்மின் பிடிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு வீட்டோட வெளில கிளம்புறாங்க. ஒயன் பயங்கரமாக அழறா. நம்ம ஜிம்மோட அம்மா அவளே பார்த்துட்டே இருக்காங்க. நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கல்ல, அவன் வந்துட்டு இப்படி ஒரு பையன் தெரிஞ்சு நீ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படி தானே இரு அப்படி சொல்லிட்டு அவங்க கோமா போயிட்டு டோர் அப்படில இவங்க எல்லோரும் வெளில வர அவங்க டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஜிம்மன் ஸ்டில் திரும்பி பார்க்கவே இல்லை, ஒரு பாட்டுக்கு முன்னாடி நடக்கிறாரு. இவன் நம்ம ஜின் கூட வெளில வந்துட்டாரு. ஜின் வந்து பார்க்குறாரு நம்ஜுனா, என்ன நம்ஜு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, எப்படா இவன் லவ் பண்ணான்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படா தெரியும், அம்மா சொல்கிறாங்க அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் வரைக்கும் பண்ணி வச்சுருக்காங்க நேற்று, எப்படி எனக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட
அப்பா தான் வந்துட்டு காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு ஜங்கோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஜங்கு வந்துட்டு ஜங்கோட அம்மாவோட இன்னொரு சைடு உட்காந்துருக்காங்க. சென்டராக அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அவர் அப்படியே வந்துட்டு ரொம்ப டீரியஸோட ஜங்கோட அம்மா ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அழகாத அம்மா இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன் அம்மா சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவங்க அப்படி கோவத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் டேஸ் போனால் சரியாயிடுவாங்க, கவலைப்படாத சொல்கிறாங்க. அவங்க ஏம்மா என்னோட லவ் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல ஒன் டே புரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களால சடனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பயங்கர டீரியஸாக இருக்குது ஜிமின் அப்படி பார்க்குறதுக்கு. அம்மா இதெல்லாம் என்னால் தினமும் வந்துச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அமைதியாக சொல்லிட்டு வராங்க. பின்னாடியே ஜின்ன்ற நம்பிடும் அவங்க ஒரு காரில் ஃபாலோ பண்ணி வராங்க. ஜின்னோட பேரண்ட்ஸும் கிளம்பி போயிடறாங்க. இப்போ இவங்க கரெக்டாக சுயோல் தான் வராங்க. வந்துட்டு இவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு அங்கே நம்பிட்டு பின்னாடி வந்துட்டு அம்மா என்னம்மா நடந்துச்சு, என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ண ஜிமின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு நம்பிச்சோம், நீ சும்மா ஜிமின் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டே இருக்கா. சரியா அவங்க லைஃப் அது, அவன் லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, முடிஞ்சிச்சு அவ்வளோதான். எதுக்கு வந்து லவ் பண்ணுறேன், என் தம்பிக்கு அந்த இதே இல்லைன்னு நினைக்கிறியா, அவனா அப்படின்னா வந்து உன் தம்பி என்ன பொறுக்கியா அவன் சொல்லி கேட்குறாங்க. அம்மான்றாங்க அவன் ஜஸ்ட் டேட் பண்ணியிருக்காதான், அவனுக்கு ஃபீலிங்ஸே இல்லைன்னு நினச்சிட்டு பண்ணிட்டான். சரியா அவனுக்கு ட்ரூ லவ் கிடச்சிச்சு, அது ஃபேட்டே அவன் கூட கொண்டு உன் மூலியமாக கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஓகேவா உன்னால் தான் ஜிமினி மீட் பண்ணியிருக்கான், அது அவனோட ஃபேட்டு. ஓகேவா இதுக்கு மேலே அவனோட விட்டுரு, சும்மா இப்போ பார்த்தாலும் இது பண்ணிட்டே இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டுறாங்க. அம்மா ஹோபிக்கு தான் தெரிஞ்சிடுறாங்க. ஹோபிக்கு தெரிஞ்சால் பார்த்துக்கிட்டோம். அவங்க பேரண்ட்ஸே வந்துட்டு ஜிமின் வேணான்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஹோபி எங்கேருந்து வந்தான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஜிமின் இந்த வீட்டு பையன் சரியா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணாலும் சரி, அவன் இங்கே தான் இருப்பான், ஹாப்பியாக இருப்பான், அவனுக்கு எந்த குறையும் நம்ம எங்களை பார்த்துக்க முடியும், ஜங்கு நல்லாவே பார்த்துப்பான் அவனை, நான் இருக்கேன் எல்லோரும் இருக்கோம் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து ஜிமின் வந்து உட்காந்துருக்காரு. ரொம்ப டீரியஸோட ரேஸ் வாய் பண்ணி வராரு. கவலைப்படாத கண்டிப்பாக ஆண்டி எங்கள் எல்லாம் ஒன் டே ஒன்று புரிஞ்சுப்பாங்கன்றாங்க. ஜிமின் வந்து சின்ன ஹக் பண்ணிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு. நான் என்னோட என்னையே ஹர்ட் பண்ணிட்டேன், ஆனால் அவள் இப்படி ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல, ஜங்குக்கு வந்துட்டு அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணுறா, என்னால் பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, நீ அந்தளவுக்கு ஜங்குக்கு லவ் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு. நான் தான் அவனை சேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணினேன், அவனே வந்துட்டு சேஞ்ச் ஆகுறது நான் ரீசனாக இருந்தேன், இப்போ அவனே என்னை அகைன் இதே மாதிரி ஹர்ட் பண்ண முடியுமா, நானே ஹர்ட் பண்ணணுமா சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது, ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. நம்பி நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்றாங்க. அம்மா எங்களுக்கு என்னன்றாங்க. எல்லாம் தப்பாக பேச போகிறாங்கடா, ஏற்கனவே சின்ன பையனுக்கு மேரேஜ் ஆச்சு, பெரிய பையனுக்கு ஆகணுன்ட்டு நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஜின்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன் ஆண்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இவங்களோட மேரேஜ் நடக்குது. நம்ம எல்லாருமே இருக்காங்க. அங்கே ஜிமின் மட்டும் தான் யாருமே அவர் சைடில் யாரும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஜங்கு தான் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு நம்மளும் ரொம்ப கிராண்டாக மேரேஜ் முடிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. ஃபைனலாக அவங்க ஃபேமிலி வீட்டில் தான் இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு ஸ்டில் வந்து ரொம்ப சேடாகவே இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அப்படி ஹர்ட் பண்ணிட்டு வந்தது, அவங்க பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணிட்டு வந்தது. இப்போ ஜெயஹோப் டேக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. யாருமே ஜிமின் வந்துட்டு கான்டாக்டே பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஜிமின் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்கார்றாரு. சாரி ஜிமின் என்னால் தானே சொல்கிறாங்க. ஜங்குக்குப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. நீ ஏன் பழற, அழக்கூடாது சரியா, நான் உன் கூட தான் நீ ஹாப்பியாக இருப்பல சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பானு நீன்றாங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், என்னை நல்லா பார்த்துப்பல, நீ இப்போ தப்பெல்லாம் அகைன் பண்ண மாட்டேன்ல சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்டா, என் லைஃப் லாங் நான் ஒன்று மட்டும்தான், நீ மட்டும்தான் எனக்கு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன் டே அவங்க என்னைக்கு என்னையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அன்றைக்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம இப்படி இருந்துக்கலாம். எனக்கு இங்கே தான் அப்பா அம்மா இருக்காங்கல்ல என்னை பார்த்துக்கிறதுக்கு, ஜின் அயங் நம்ஜூன் எல்லாமே இருக்காங்க. நம்பிருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. அவர் என்னென்னா ஹோபி ஃபீல் பண்ணுவாரோ, நம்ம வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு அவருக்கு அந்த கில்ட்டியில் தான் இருந்திருப்பாரு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அண்ட் ஜங்கு தான் வந்துட்டு இப்போனா ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சு. ஜிமின் வந்து 2 வீக்ஸாக ஒரு மாதிரி சேடாக இருந்திருப்பாரு. இப்போ பேக் டு நார்மல் வந்துட்டார். இப்போ ஜங்கோட அப்பா என்ன பண்ணுறாங்க, ஜிமின் சொல்கிறாங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க, கீழே வாப்பான்றாங்க. ஜிமின் கீழே இறங்கி வராரு. அவங்க வந்துட்டு ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. அப்பா இது என்ன அப்படி சொல்கிறாங்க, ஏதாவது ஒர்க்கா அப்படி சொல்கிறாங்க. ஆமாப்பா உனக்கு ஒரு பெரிய ஒர்க்கும் தலையில் கொடுக்க போகிறேன்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம் இந்த இது பாரு ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு டிஆர்எஸ் இருக்குது. அப்பா என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படி சொல்கிறாங்க. அப்பா எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நீ இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே சேஞ்சஸ் ஓகேவா, ஆனால் ஜங்கு கிட்ட கூட நீங்கள் சொல்லாமல் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு நீ டிசர்வான பர்சன் தான், இது எனக்கு அப்புறம் உனக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்கோட அம்மா ஸ்மைல் பண்ணிட்டு ஏன் ஜிமினை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அச்சோ அம்மா எனக்கு இது வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் வேண்டாம் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, அப்புறம் ஹயாங் இருக்காங்க, இது போதுமே, எனக்கு இது தாண்டி நல்ல ஹஸ்பண்ட், இது தாண்டி எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இது உனக்கானதான் சரியா, நீ என்ன மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் இருக்கான்னு பார்க்குறியா, நீ இதெல்லாம் வந்து கம்பெனி ரன் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. நான் வேணால் செக்ரட்டரியாகவே இருக்கேனே சொல்கிறாங்க. என்ன செக்ரட்டரியாவா, அதெல்லாம் வேண்டாம், அதுக்கெலாம் ஆல்ரெடி ஒரு பர்சன் இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் இந்த ஜியோன் குரூப்புடைய சன்னியில் வந்துட்டு ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க.
இப்போது நம்ம ஜிமின் தான், அம்மா நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்றாங்க. இங்கே பாரு, நீ தான் எம்டி, சரி ஓகேவா, அந்த கம்பெனியோட எம்டி நீ தான், சிஇஓ ஜங்குக்கா இருப்பா, ஆனால் நீ தான் ஒரு எம்டி ஓகேவா. இதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா தான் எம்டியாக இருந்தாங்க, இப்போ அந்த போஸ்டிங்க்கு நீ தான் சரியா, நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும், இது பர்மனெண்ட்டாக நீ உன்னோட கம்பெனி நீ பார்த்துக்கலாம். உன்னோட ஹஸ்பண்டோட சிஇஓவாக இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி என்ன முடிவு எடுக்கலாம் நீ தான் எடுக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வேண்டாம் சொல்கிறேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறா, ரொம்ப ஹாப்பியாக வந்து நின்றுருக்காரு. ஜங்குக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே, என்னோடய ஒய்ஃப் தான் என்னோட எம்டி அப்படி சொல்லிட்டு, நான் ஜஸ்ட்டு சிஇஓ அதுதான்டின்றாங்க. அப்போ நம்பிட்டு கேட்குறாரு, என்ன ஜஸ்ட்டு சிஇஓன்றவங்களுக்கு சாதாரண போஸ்ட்டாக சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்தையும் நான் தான் ரன் பண்ணுவேன், இருந்தாலும் இதோட எல்லா ரைட்ஸும் இருக்கிறது இப்போ ஒரு பர்சன் கிட்ட தானே, அது என்னோட ஒய்ஃப் தானே சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. எல்லாருக்கும் முடியுமே வந்துட்டு போயிட்டு ஃபோர்ட்டு போய் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு விட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. எதில் என்னடா நம்ம ஃபேமிலி தானே சொல்கிறாங்க. இப்போ சின்ன எங்க பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஜங்குவோட அம்மா போய் ஹக் பண்ணுறாங்க. இல்லை ஜின் அவன் வந்து இதுக்கு டிசர்வான பர்சன் தான். இல்லை நீயே சொல்ல, இந்த கம்பெனிக்கு கூட எப்படி இருந்துச்சு, ஜங்குக்கு எப்படி இருந்தான், இப்போ தான் நம்ம ஃபேமிலி எப்படி இருந்துச்சு உனக்கு தெரியும் இல்லை. ஈவன் உங்களோட மேரேஜை கூட நாங்கள் டிலே பண்ணதுக்கு அதான் ரீசன். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் மேரேஜில் நடக்க வேணாம்னு சொல்லிட்டு, இப்போ பாரு இந்த ஃபேமிலி இவ்வளோ ஹாப்பியாக இருக்க ரீசன் உனக்கு தெரியும் இல்லை. என்னோட நம்ம ஜிம்மின் தான் ஓகேயா, அந்த ஏஞ்சல் என்னோட லைஃப் இந்த ஃபேமிலியில் வந்ததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் போயிட்டு நம்ம ஜங்கோட அம்மா போய் ஹக் பண்ணி ஒரு மாதிரி அழகாக ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அம்மா நீங்கள் என்னோட அம்மா மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் நான் உன்னோட அம்மா தான், நான் ஒன்றும் மதுரை இல்லை, நம்மளோட அம்மா தான், சரி உனக்கும் சரி ஜின்னுக்கு சரி அம்மா தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்பிச்சனும் ஜங்கு பார்க்குறேன். அப்போ நாங்கன்றாங்க, நீங்கள் 2 பேரும் என்னோட பசங்க தான் வாங்கன்னு சொல்லிட்டு 4 பேரையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க அப்பாவும் வந்து சேர்ந்து இவங்க ஒரு மாதிரி குரூப்பாக ஃபேமிலியாக ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ இன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு, அப்போ நாளைக்கு நான் ஆஃபீஸ் வரணுமான்றாங்க. கண்டிப்பாக வரணும், வந்து அப்பப்போ பாருங்கள், என்ன ரெகுலராக வரணும் இல்லை, அப்பப்போ வந்து பாருங்கள் எம்டி ஆயிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குங்களுக்கு வருத்தம் இல்லையான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னு சொல்கிறாங்க. இல்லை அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் தெரியுமா, என் அப்பா என்ன இந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேமிலியை நேசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சரி இன்றைக்கி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கூட ஷை ஆகுது. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் இப்போ 2 வீக்ஸ் ஆகிடுச்சுடா ப்ளீஸ்டான்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி நான் வெயிட் பண்ண மாட்டேன் ப்ளீஸ்டா அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாமே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மியுமே அவாய்ட் பண்ண முடியல, அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி நெக்கு ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ஓகேவா, நான் இப்போ எனக்கு ஸ்டார்ட் பண்ண தோணுது ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே பார்த்து கொஞ்சம் ஜென்டலான்றாங்க. ஓகேடா நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னோட பேபி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட லைஃப்மே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் தான்டா ஜிம்மின் தான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்காரு. என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னாச்சு ஏன் இப்படி இருக்கா, எந்திரிடா அப்படி சொல்கிறாங்க. போ ஜங்கு அப்படி சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. என்னாச்சு ப்ளீஸ்டா தங்கம்லாம் எந்திரியா அப்படி சொல்கிறாங்க. அச்சோ போ அப்படி சொல்லிட்டு ஒரு தள்ளி விடுறாரு. என்னாச்சுடா ஏன் தள்ளி விடுற இப்பெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அது 1 வீக்காக நான் பார்க்குறேன், என்னை தள்ளி விட்டுட்டே இருக்கா அப்படி சொல்கிறாங்க. நீ தானடா சொல்லவும், என்னை யாருமே தள்ளி விடக்கூடாது, நான் வந்துட்டு நீ என் பக்கத்துலேயே நான் உன்னை சொல்லுவி அப்படி சொல்கிறாங்க. மற்றவங்க தள்ளி விட்டு கோவம் வருமே, ஆனால் இப்போ நீயே 1 வீக்காக தள்ளி விடுற அப்படின்றாங்க. ஜங்கு உனக்கு புரியாது போ அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குவோட அம்மா தான் வந்துட்டு உள்ளே வராங்க. ஏய் என்ன பண்ணுறேன் பையனை தள்ளிப்போ அப்படி சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கம்மா 1 வீக் அவன் தான் என்ன தள்ளி விட்றான், நீங்களும் தள்ளிப்போன்னு சொல்கிறீங்கன்றாங்க. தள்ளிப்போடான்னு சொல்லிட்டு ஜிம்மின் செல்லாம் இப்போ எப்படி இருக்கு ஹெல்த்துன்றாங்க. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு அவங்க அம்மா வந்து ஜங்கோட அம்மா பெட்டில் உட்காராங்க. அவங்க லேப்டாப் ஹெட் வச்சுக்கிறாரு. ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போயிடலாமா சொல்கிறாங்க. இன்றைக்கே வாம்மா சொல்கிறாங்க. இன்றைக்கே போய் செக் பண்ணி பார்த்துருமான்றாங்க. ஜங்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க ஜங்க அம்மா, ஜிம்மின் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜங்கோட அம்மா பார்த்து இருக்கிறாங்க. ஆமாம்மா உடம்பு தான் சரியில்லை சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அம்மா அவரை டேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிதான் சொல்கிறாங்க. நீங்கள் பாரு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி வாமிட்டாக இருக்கான், கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கண்டா, உன்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா சொல்கிறாங்க. அச்சோ இப்போ அப்படியே என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வர்றாரு. நீ எதுவும் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி போடான்றாங்க. அம்மா விடுங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மின் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு ஒன்றும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்கிறாங்க. வரீங்களா? நான் வரேன், நான் ஆஃபீஸ் லீவ் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே வெளில வராங்கக்கா. இப்போ நம்ம ஜென்தை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிம்மினை பார்த்துட்டு எதுக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஒன்னோடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு நீங்கள் எதுக்கு இப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையேன்றாங்க. இங்கே பாருங்கள் என்னோட ஜிம்மினுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க, நீங்கள் எப்போ தான் இந்த மாதிரிலாம் மாறினீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் டேஸாக தான் அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் சிரிக்காத ரஜின்னு சொல்கிறாங்க.
இப்போது ஜங்கு தான் கோவம் வருது. இங்கே பாருங்கள் என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நீங்களாம் இப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஜிமின் இங்கே பாரு இவங்களாம் எப்படி சிரிக்கிறாங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டேறேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டு ஜங்குக்கு எல்லாம் உன்னால தான் சொல்கிறாங்க. என்னாலே நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அப்பா தான் ரொம்ப ஹாப்பியாக இங்கே பாரு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு விட்டேன், நீங்கள் போயிட்டு வந்தது தான் நான் ஸ்வீட்லாம் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா ஜிம்மினுக்கு ஜங்கு கொண்டு போய் போயிட இந்த ஃபேமிலி அன்றைக்கி எதுவும் வீடாக மாதிரி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி லிஃப்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு விடுங்க அப்படி சொல்கிறாங்க. உன்னை ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்க வீக்காக இருக்க நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே ஜிந்தா சிரிக்கிறாரு. நம்ம என் கூட அம்மா கேட்குறாங்க ஜின் சொல்கிறாங்க அம்மான்றாங்க நீ ஹாப்பி தானே பண்ணுறாங்க. அம்மா இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ தான் வந்துட்டு மேரேஜ் ஆனோம், எனக்கு வந்து லேட்டாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. அவன் ஜவுக்கு ரொம்ப லவ்வோட பார்த்துக்கிறான் ஜிம்மின், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் எங்களை ஹாப்பி தான்றாங்க. நாங்களும் சீக்கிரமே கிட்டேயும் சொல்லுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்ல ஹாப்பி தான் எனக்கு 2 பேரும் யாருனாலும் எனக்கு ஹாப்பி தான் ஓகேவா. எப்போ பிறந்தா என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜிம்மினுக்கு பார்க்கலாமா சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. பாரு ரொம்ப லக்கி தான் உங்கள் 2 பேரும் நீங்கள் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அங்கே போய்ட்டு இப்போ வந்து செக் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் தான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னடா அது என்னோடய ஒய்ஃபுக்கு எதுவும் ஃபீவரா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவும் கன்ஃபார்மாக வைரல் ஃபீவர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. டாக்டரே ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜங்கோட அம்மா தான் டாக்டர் அவன் அப்படி தான் அவனுக்கு ஒன்றும் புரியாது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் இன்னசென்ட்டாக இருக்கார், அவர் இந்த விஷயத்துல தான் இன்னசென்ட்டாக யார் இவன் இன்னசென்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சொல்கிறாங்க. அச்சவங்க பாருங்கள் நான் உங்களோட ஃப்ரெண்டு தான், ஆனால் டாக்டர் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் வந்து ஜங்கோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான். அவங்க ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜங்குக்கு பாருடா உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ அப்பாவாக போகிறேன்றாங்க. ஆண்டி என்ன சொல்கிறீங்க எனக்கும். ஆமாண்டா அதான் உன்னோட அம்மா அப்படி டீஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ அம்மா உண்மையான சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. ஜங்கு ஆமாம் இப்போ எங்கள் ஜிமின் எங்கன்றாங்க. இப்போ அவங்க வருவான் வெயிட் பண்ண, இப்போ தான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி முடிச்சிருக்காங்க, வெளில வருவான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் வந்து ஜங்கு ஓடி போய்ட்டு அப்படி ஜிமின் வந்து வரும்போது தூக்குறாரு. ஐயோ ஜங்கு எங்கள் பார்ப்பா விட்டு கீழே விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா தான் ஜங்கு அடிக்கிறாங்க கீழே விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே விட்டுறாங்க. அம்மான்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்கு பார்க்கவே மாட்டாரு. ரொம்ப ஷை ஆகிட்டு ஜங்குக்கிட்ட போய் வந்து அவரை ஹைட் பண்ணிக்கிறாரு ஃபேஸை. ஸோ அவங்க பாருங்க ஜிமின் நீ உண்மையாக அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஐயோ ஜங்கோட அம்மா நீ தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பையனை பற்றி எனக்கு தெரியுமே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ என்ன வந்துட்டு கால் பண்ணுறாரு நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு. அம்மா கன்ஃபார்ம் தான்றாங்க. ஆமாப்பா கன்ஃபார்ம் தான் சொல்ல அவங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே நம்பிச்சிடுவேன். எங்கள் ஜங்கோட அப்பா எல்லாத்துட்டு ஸ்வீட் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் தான் நான் ரொம்ப ஹாப்பின்றாங்க. இங்கே பாரு அவன் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக இருந்தா இதுலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கான்றாங்க. இருக்கட்டும்ப்பா அவனும் தப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இவங்கெல்லாம் செக்கப்லாம் முடிச்சிட்டு ஜங்கு தான் வந்துட்டு ஜிமின் கீழே விட மாட்டேங்கிறாரு. அம்மா இங்கே பாருங்கள் இவங்களை ஏமா நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாரு. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டா, நம்ம 2 பேரும் தனியாக வந்துட்டு ஜின்னை கூட்டிகிட்டு வந்துருக்கோம் இவனை விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் தான் ஜிம்மோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஆமாம்மா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தான் வை உட்காரண்டான்னு சொல்கிறாங்க. அவனை தூக்கி இப்படி மடியில் உட்கார வச்சுக்கிறான். அவன் குழந்தை ஒன்றும் இல்லை அவனுக்கு கீழே உட்கார வைடான்னு சொல்கிறாங்க. அம்மா இது என்னோட பேபி, அப்புறம் என்னோட பேபிக்குள்ள ஒரு பேபி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காம்மா அங்கே பாருங்க எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி விடு அவனை பற்றி தெரிஞ்சு தரேன் நம்மளுக்கு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஜங்கோட அம்மாவும் சரி ஜின்னும் சரி அவ்வளோ டேக் கேர் பண்ணி ஜிம்மின் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி ஞாபகமே வராமல் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி மாதிரி சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஸ்டில் அவங்க வந்து கோவம் குறையவே இல்லை அவங்களுக்கு. ஜிம்மின் இப்படி இந்த மாதிரி பண்ணது அங்கே நம்ம யாருமே பேசவே இல்லை. இந்த ஸ்டோரியில் எப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. அதில் அவங்க யாருமே பேசுகிறாங்கன்னா இவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்குலாம் ஆஃபீஸ் போனாலும் வீட்டுக்கு வந்து லீவ் போட்டு வீட்டுக்கு தான் வராரு. இப்போ ஜிம்மின் தான் திட்டுறாரு. இங்கே பாருங்கள் ஜங்குன்றாங்க. என்னடான்றாங்க நீங்கள் இன்னொரு டைம் ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நானே டெய்லி ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் அப்போ தான் பண்ணுறாங்க. இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் எல்லாமே வரல, நான் கரெக்டாக பண்ணி ஏன்னா எப்போவும் எனக்கு கால் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன் டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஆஃபீஸ் போங்க அப்படி சொல்லிட்டு நான் தான் ஒரு எம்டி உங்களுக்கு தெரியுதுலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சிஓவே சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அச்சோ என்னோட ஒய்ஃப் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க இருக்கும். ஆமாம் நான் என்னோட ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னா நான் ஒரு நியூ சிஓ போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரி எம்டி சார் நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் கரெக்டாக ஒர்க் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல அந்த பையன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ அந்த பையன் இருக்கட்டும்மா அப்படி கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குன்றாங்க. ஏன்னா பேபி பம்ப் வேறு இருக்குது. அவர் வந்துட்டு கிட்ட போய் ஜிம்மோட ஸ்டொமக்கிலே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் தான் ஜங்கு தான் வந்துட்டு வெளில விட்டால் அந்த அளவுக்கு தரையில் உட்காந்து அழகாத குறையாக அழுதுட்டுருக்காரு. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்கடே ஒன்றுடா பேபி வந்துட்டு அமைதியாக ரெண்டா சொல்கிறாங்க.
அம்மா ஜிமின் ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கும்லம்மா வலிக்கும்லம்மான்றாங்க. அதெல்லாம் வலிக்காது அமைதியாக சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி தான்டா சரியான்றாங்க. ஜின்னும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஜின்னு வந்துட்டு ஜின்னுமே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. ஒரு 4 மந்த்து. இப்போ பார்க்குறாங்க நம்ஜுன் தான் ஜின்னு சொல்கிறாங்க. டே நீ எதுவும் ஆரம்பிச்சிடாதடா, ஒருத்தவங்க பண்ணுறதுன்னு பார்த்து தாங்க முடியலடா எட்ட போடா சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்கும். பேபி பிறந்தக்கூட எல்லாம் சரியாகிட்டு ஜின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஜின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து நம்ஜுனுக்கு ஆமாம் அதை சரியானு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்கோட அப்பா தான் ஜங்குக்கு இதே மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கேன், ஹாஸ்பிட்டல் வெளில போய் பிடிச்சி தூக்கிட்டு போய் போட்டு வந்துடும்டா சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுன்றாங்க. என்ன எனக்கு என்ன தெரியுமா, நீங்கள் 2 பேர் பிறக்கும்போது நானும் பக்கத்தில் தான் வாங்க, நம்ம பக்கத்துலன்றாங்க. அப்படியே அப்போ நான் என் ஜிம்மின் பக்கத்தில் போய் இருக்கவான்றாங்க. வெயிட் பண்ண டாக்டர் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டாக்டர் போய் கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு போயிட்டு ஜிம்மின் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. ஜிம்மின் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் 4 போய் கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு கூப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உன்னோட தங்கம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஐஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜிம்மின் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இந்த ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் கூட உங்கள் அம்மா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு கோவமாக இருக்காங்க. இதுவரை அவனுக்கு அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் தெரியுமான்னு கூட தெரியல சொல்லிட்டு இவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஜங்கு தான் வந்துட்டு அவங்க டாக்டர் பொறுமையான்றாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக அவர் மட்டும் கம்ஃபர்ட் பண்ணுங்கன்றாங்க. ஜிமின் தான் ஜங்கு கூட ஐஸே பார்த்துட்ருக்காரு. ஜங்கு வந்துட்டு என்ன மட்டும் பாரு சொல்லிட்டு வந்து பார்க்க வச்சிருப்பாரு. கரெக்டாக அங்கே சிசேரியன் பண்ணி ஒரு பேபியும் எடுத்துறாங்க. ரொம்ப அழகாக ஒரு குட்டி பையன் தான் பிறந்திருக்கான். அங்கே பாருங்கள் பாய் பேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு அது ஜிமின் மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜங்கு கையில் தான் கொடுக்குறாங்க. ஜங்கு வந்துட்டு இதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்றாங்க எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. ஏன்னா பயமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா வெளில வராங்க. கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. பயமாக இருக்கமேன்றாங்க. இப்போ ஜிமின் பார்த்தா அங்கே அவர் ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. ஒரு பேபி பார்க்காம ஜிமினே பார்த்துருக்காரு. ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாராட்ட அவனுக்கு ஒன்றும் ஆகுது, ஐஸ் ஓப்பன் பண்ணுறோம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப லவ்லியாக டீப்பாக போயிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஃபோர்கேட்டில் மல்டிபிள் டைம் பண்ணிகிட்டே இருக்காரு. நீ விட்டுற அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணுவோட கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறாங்க. பேபி கிளீன் பண்ணிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அப்படி தூக்குறியான்றாங்க. இல்லை நானும் என் ஜிமினும் சேர்ந்து தூக்குன்றாங்க. ஓ அப்படி அப்படி சொல்லிட்டு இங்கே ஜின் தான் பேபி வாங்கி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜின் உன்னோட பேபி எப்படி பொண்ணா பையனா தெரியலையே சொல்கிறாங்க. அம்மா எது வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பேபி வந்து தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. டே எதனா பேர் எதுவும் வைக்கலான்னு சொல்கிறாங்க. பேரா என்னம்மா வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி கேட்குற சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பேர் வைடா யோசிக்கவே இல்லைன்றாங்க. இல்லை ஜிமின் யோசிச்சு வச்சிருப்பான், ஜிமின் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு இங்கே ஃபைனலாக ஜிமின் வயசு ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப வயசு பண்ணிட்டு வயசு ஓப்பன் பண்ணி ஜிமின் அவங்க பார்க்குறாரு. அவங்க தான் வந்து சாரி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி எதுக்கு இப்போ சாரி சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை என்னால் தான்றாங்க. ஐயோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி சரியாகுது. ஐயோ என்ன பேசுகிறீங்க ஜங்குன்னு சொல்கிறாங்க. சாரிடா அப்படின்றாங்க. அச்சோ இப்படிலாம் சாரி சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சரியாகிறாரு. பேபி எங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே கொடுங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தா நான் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கும், ஒன்று மாதிரியே இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கா பார்த்துட்டு. அம்மா ஜிமின் ஏதாவது நேம் ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானா யோசிச்சு வச்சுருக்கேன்னுறாங்க. மின் குக்கின்னு சொல்கிறாங்க. மின் குக்கி ஆமாம் என்னோடய நேம் தான் ஃபஸ்ட்டு வரும்னா எனக்கு ஆசை, அதனால் மின் குக்கின்னு வச்சுருக்கேன்றாங்க. ஜோன் மின் குக்கி நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் ஹாப்பியாக பார்க்குறாங்க. நல்லா இருக்குல்ல அந்த நேம் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஜிமின் பார்க்குறாரு. அம்மான்றாங்க. ஜிமின்றாங்க. அம்மா ஸ்டில் அவங்க யாருமே வரலையான்றாங்க. தெரியலடா அவங்க யாருமே கான்டாக்டே பண்ண முடியல. அவங்க அங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி வெளில போயிருப்பாங்க போல். அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலடான்னு சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பரவாயில்லம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்களே எனக்கு அதே போதும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. ஒரு மாதிரி இந்த பேபி பார்த்துட்ருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பேபி ரொம்ப ஹக் பண்ணி கொஞ்சிட்டே இருக்காங்க, கிஸ் பண்ணி. இதோட இந்த பார்ட் வந்து இங்கே முடிச்சிடலாம். ஓகேங்களா, இது ஃபைனல் பார்ட் இதோட முடிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா, பாய் டேக்.